விசிகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா விரைவில் விஜயை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழக பணிகளை ஆதவ் அர்ஜுனா மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்பொழுது நேற்று விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பு எப்பொழுது நடைபெற இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எனப்படக்கூடிய தேர்தல் வியூக நிறுவனத்தை நடத்தி வந்தார். அந்த தேர்தல் வியூக நிறுவனத்தின் மூலமாக கடந்த 2016 மற்றும் 21ஆம் ஆண்டுகள்ல தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கான, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் பணிகளையும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளுக்கான தேர்தல் வியூகங்கள் அமைப்பதில் முக்கிய பங்காக காணொலிகள் வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் 2021 திமுகவுக்கு தேர்தல் வியூக பணிகளை செய்து வந்த பிரசாந்த் கிஷோரை நேரடியாக சந்தித்து அவருக்கு திமுகவுக்கு பணியாற்றுவதற்காக அழைத்து வந்ததாகவும் அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பல மாநில தேர்தல்களை தேர்தல் வியூக நிறுவனமாக சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக விகடன் பிரசுரத்துடன் இணைந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் சார்பில் வெளியிடப்பட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்நாட்டில் இனி ஒருவர் பிறப்பால முதலமைச்சர் ஆகிவிட முடியாது, கருத்தியல் ரீதியாக தான் முதலமைச்சர்கள் உருவாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது போன்ற சூழல் மன்னராட்சி சூழல் தான் தற்போது வரை நிலவி கொண்டிருக்கிறது என்ற சர்ச்சையான கருத்துக்களை அவர் உரையில தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இது அரசியல்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. இந்த அரசியல் பேசுபொருள் என்பது நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை பாதித்திருந்தது. அவர் நேரடியாக அவருடைய கட்சியின் உயர்மட்ட குழு தலைவர்களுடன் ஆலோசித்து நேற்றைய தினம் அவரை இடைநீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தார். 6 மாத காலம் இடைநீக்கம் என்பது அறிவிப்பாக வெளியாகியிருந்த சூழல்ல வெகு விரைவில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை நேரடியாக ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேச இருப்பதாகவும், அதே போல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் சார்பில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க், அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வியூகங்களை வகுப்பதற்காக வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் இணைந்து பணியாற்ற இருப்பதாகவும், இது தொடர்பான சந்திப்பு விரைவில் நிகழ இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்துடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. ஏற்கனவே விஜய மேடையில் வைத்துக்கொண்டு பேசிய அரசியல் கருத்து சர்ச்சையாகி இருக்கக்கூடிய சூழல்ல நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை இடைநீக்கம் செய்யப்பட்ட குறிப்பிட்ட காலத்திற்குள்ள சந்திப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பேசுவதாகவும் மாறியிருக்கிறது.